வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடேபிள் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவாங்க. டயட்டில் இருக்கவங்க வெறும் ஆம்லேட் மட்டும் அப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வெறும் ஆனியன் மட்டும் போட்டு சாப்பிட்றதுல எந்த சத்தும் இல்லை. இதே மாதிரி எல்லா கலரும் நம்மளுக்கு கிடைக்கிற நமக்கு வெஜிடபிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஃபுல்லாக இருக்கும், வயிறு பசிக்காது சீக்கிரம். இந்த 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கிறோம். நம்ம என்னென்ன காய் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டைக்கோசையும் நல்லா கண்ணாக நல்லா எடுத்துக்கணும். ரொம்ப நம்ம பொரியலுக்கெலாம் போடுறத விட நல்லா லேசாக சீவி எடுத்துக்கிறணும். அதே மாதிரி நான் வந்து மஞ்சள் குடமிளகா, பச்சை கலர் குடமிளகாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட்டு வேணுனாலும் ரெட்டு எடுத்துக்கலாம். தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டு தக்காளி எடுக்கும்போது புளிப்பு இருக்கும், அதனால் வந்து பெங்களூர் தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை, பீன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், சில பேர் வந்து இதில் நினைக்கலாம் பீன்ஸை நம்ம பச்சையாக தான் போட போகிறோம். அதனால் வந்து எப்படி நறுக்கியிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி லேசாக வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லா காயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ இருக்குது, ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு, ரெட்டு, இது எல்லாமே நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். இப்போ முட்டை எல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இதை நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து மசாலா இதில் என்னென்ன போடுறோன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு 2 வெள்ளைப்பூடு, ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி போடுறோம். நல்லா அதையும் நல்லா துருவிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையில் நம்ம சேர்க்க போகிறோம். எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காய்கறியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். குடமிளகா 2ஐயும் சேர்த்தாச்சு. முட்டைக்கோஸ், இதில் வந்து நம்ம எப்பயும் சேர்க்குற ஆம்லேட்டில் சேர்க்குற வெங்காயம் மட்டும் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம முட்டைக்கு மேலே நிறைய காய்கறியே தான் இருக்குது. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், பீஸா மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்ச இந்த முட்டையை 2 தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தோசை சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஆயிலில் வந்து ப்ரெஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த காய்கறி எல்லாமே வந்து சமமாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரே இடத்துல குமிஞ்சு இருந்துச்சுன்னா வேகாது, லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே இதுதான். நீங்கள் மொத்தமாக ஒரே இடத்துல காய் அப்படியே அள்ளி வச்சிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் வேகாமல் விட்டுரும். இப்போ வந்து முட்டை இருக்கிற பக்கம் ஃபுல்லாக வந்து இந்த காய்களை ஃபுல்லாக வந்து நம்ம தள்ளி விடணும். லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் கூட தேவையில்லை, லைட்டாக அப்ளை பண்ணிங்களா அது கூட போதும். ஒரே ஒரு நிமிஷம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சிடணும். இந்த மூடி வைக்கும்போது தான் நல்லா வேகும் உள்ளே எல்லாம் காயெல்லாம். பார்த்திங்கன்னா தெரியும், பின்பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நம்ம பார்த்து மெதுவாக திருப்பிக்கணும். பார்த்து மெதுவாக திருப்பிக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து ஃபுல்லாக ஒரு நிமிஷம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு சிம்மில் வச்சிடணும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம வெஜிடேபிள் ஆம்லேட் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பீஸா கட்டர் வச்சு நம்ம அழகாக கட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பீஸா மாதிரி அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து ரெட் ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், நம்ம ஆரிகோனோ போட்டுக்கலாம். அப்படியே பீஸா மாதிரியே இருக்கும். குழந்தைங்க நம்பி சாப்பிட்ருவாங்க, எல்லா சத்தும் உள்ளே போயிடும். நம்மளோட வெஜிடேபிள் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரியே இன்னொரு ஆம்லேட்டையும் நம்ம சுட்டு வச்சுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.